ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ரெசிபி தான். வாங்க அது நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருளை எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டுட்டு அடிச்சுட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுருக்குறேன். பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் பெப்பர். மிளகு நம்ம எவ்வளோ நம்மளுக்கு காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டிருக்கிறேன். நான் இது 3/4 கேஜி சிக்கனுக்கு சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்டு. நீங்கள் அளவில் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி சிக்கன் வாங்கினீங்கன்னா, இதை விட கம்மியாக வாங்கினீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு ஆஃப் ஃப்ரை வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணுன்னா மற்ற ஐட்டங்கள்லாம் நம்ம சேர்க்கணும். ரொம்பையும் வறுத்துட்டோம் அப்படின்னா மற்ற திங்ஸ்லாம் நம்ம மற்ற பொருள்லாம் போடுறதுக்கு முன்னாடியே இது ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு ஆஃப் நல்லா ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகும்ல, அப்போவே நம்ம 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் 2 வாட்டி இப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு. ஏன்னா நம்ம வேறு மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை. அதனால் ஏன்னா இது க்ரீன் கலரில் தான் இருக்கும். அதனால் நம்ம மிளகாத்தூளோ அப்புறம் இதில் வறுக்கும் போதோ மிளகாயோ எதுவுமே நம்ம காஞ்ச மிளகாவோ சேர்க்கவே இல்லை. பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் பச்சை மிளகாய் எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளியுமே நல்லா வதங்கணும், அதனால் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துருக்குறேன். சீக்கிரம் நல்லா வதங்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் அதுங்க வதங்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிடலான்னா கொஞ்சம் தேங்காய் ஆப்ஷன் தான். இது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதனால் நான் கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையுமே லைட்டாக கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி இலை கூட இதுலேருந்து கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு செய்யலாம். ஆனால் ரொம்ப ஜாஸ்தி போட்டுறக்கூடாது. புதினாவும் கொத்தமல்லி இலையும் 3/4 கேஜினா அது இவ்வளோ தான் லிமிட்டு. இதுக்கு மேலே போட்டோன்னா ரொம்ப கசப்பாயிடும் குழம்பு அப்புறமா. அதனால் இதுதான் கரெக்டு. இன்னும் வேணால் கொத்தமல்லி இலை வேணால் நான் போட்டிருக்கிறதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட்டு அதுவுமே நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, சூப்பராக வதங்கிடுச்சு. பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு வதங்கினது. ஏன்னா நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விட வேண்டாம், பச்சை வாசனை வராது. அதனால தான். இப்போ அதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம கிரேவி செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு நான் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்குறேன். அதில் என்ன பண்ணுறேன்னா பட்டையும் லவங்கம் ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அது சிக்கனை ஃபஸ்ட்டு போடுறேன். அந்த ஆயிலே சிக்கனை கண்டிப்பாக அப்படியே உள்ளே கொட்டிடாதீங்க, ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஏன்னா ஆயிலில் சிக்கன் போடுறப்போ தண்ணியோடு நம்ம போட்டுட்டோன்னா அவ்வளோதான், அப்படி மேலே எண்ணெய்லாம் செதறிடுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த தப்பாக பண்ணாதீங்க. ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட ஒன்று ஒன்றா வச்சுட்டு அதுக்கு மேலே கூட இன்னும் நிறைய கறி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. போட்டு இங்கே பாருங்கள் நல்லா இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா அந்த தண்ணி சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டுருச்சு. விட்டோன்னே பாருங்கள் நல்லா சுருங்கி வந்திருக்குது சிக்கன் பீஸ்லாம். இந்த டைமில் நான் கொஞ்சமாக உப்பும் மஞ்சளும் சேர்த்துருக்குறேன். மஞ்சள் இன்னும் இதை விடையே இன்னும் கம்மி போட்டுக்கோங்க, ப்யூராக க்ரீனிஷாக வரும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீனாக வரணும் அப்படின்னா மஞ்சள் இவ்வளோ சேர்க்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் நல்லா இந்த தண்ணி எண்ணெயிலே நல்லா
வேகட்டும். பாருங்கள், அதுக்குள்ளேயுமே இங்கே வந்து சண்டே வந்து நல்லா சூப்பராக மழை பெங்களூரில் எப்படி அடித்து வாங்குது பாருங்கள். செம்ம மழை, ஐஸ் க்யூப் மழை வந்துச்சுது பாருங்கள். குட்டி குட்டியாக நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளேயுமே எங்கள் வீட்டு வாசலில் வந்து விழுந்துச்சு, டக்கு டக்கு டக்குன்னு வந்து விழுந்துச்சுது. அப்போ வந்து பார்த்தேன் பாருங்கள், இவ்வளோ பெருசு. இப்படி மேலே சீட் போட்டிருக்காங்க. அப்போவுமே 2 பில்டிங்க்கும் சென்டரில் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து விழுந்துச்சு. பவர் கட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பவர் இல்லை, நான் மொபைல் வெளிச்சத்தில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா சிக்கன் வந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இது வந்து கரம் மசாலா பவுட்ரு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது என்னால் வந்து வீடியோவில் எடுக்க முடியல, கரண்ட்டு டக்குன்னு போனதுனால என்னால் காட்ட முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கண்டிப்பாக கரம் மசாலா பவுட்ரு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் சிக்கன் கூடவே கூட நல்லா போட்டு கிளறி விடுனாலும் ஃபஸ்ட்டே கூட போட்டிருந்துருக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் போனதுக்கப்புறமா நான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஆயிலே ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா சிக்கன் வந்து கண்டிப்பாக அந்த எண்ணெயிலே தண்ணியிலையுமே நல்லா வேகட்டும், அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துருக்கோம்ல, இந்த மசாலாவுக்கு வந்து உப்பு சேர்க்கணும்ல. இப்போ குழம்புக்கே மொத்த கிரேவிக்கே வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கூட இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ மூடி போட்டுட்டு பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தலன்னு கொதிச்சிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பச்சை வாசனைலாம் போயிட்டு அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் இனிமேல் சிம்மில் போட்டு மூடி வச்சிடலாம். கண்டிப்பாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நீங்கள் வந்து நல்லா வந்து இல்லை, ஒரு சிக்கன் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. இதுக்கு மேலே வந்து நல்லா மூடி போட்டுட்டு சிம்லேயே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை, அந்த நம்ம புதினா அதிலோடது பச்சை வாசனைலாம் போகும். பாருங்கள், நான் சிம்லேயே போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது சப்பாத்தி, ரொட்டி, ஒயிட் ரைஸ்க்கு, பிரியாணிக்கு சைடாக வச்சு சாப்பிட்லாம். அப்புறமா இதுக்கு கீ ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.